ஓம் சாந்தி. மார்ச் 17, 2024. அவ்யக்த பாப்தாதா மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி டிசம்பர் 12, 1998. எனது எனது என்ற ஷரீர உணர்வை துறந்து உங்கள் காலடிகளை தந்தை பிரம்மாவின் காலடிகளில் வையுங்கள். இன்று பாப்தாதா தனது பிராமண ஆத்மாக்களை எங்கும் பார்க்கின்றார். பிராமணர் என்றால் பிரம்மாவின் வாய்வழி தோன்றல் என்று அர்த்தமாகும். ஒவ்வொரு பிராமண குழந்தையினதும் பாக்கியத்தை பார்ப்பதில் பாப்தாதா மிகவும் சந்தோஷம் அடைகின்றார். ஒரு பிராமண குழந்தை பிறந்த உடனேயே தந்தை பிரம்மாவின் மூலமாக அக்குழந்தையின் நெற்றியில் விழிப்புணர்வு என்ற திலகம் இடப்படுகிறது. கடவுள் தானே உங்களுக்கு திலகம் அணிவிக்கின்றார். இத்துடன் தூய்மை என்ற மகா மந்திரத்தின் மூலமாக ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் ஒளி கிரீடம் ஒன்றை பெற உதவுகின்றார். இத்துடன் பிராமண ஆத்மாக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் உலக உபகாரியாக ஆக்கி நீங்கள் பொறுப்பு கிரீடத்தை அணிந்து கொள்வதற்கும் உங்களுக்கு உதவி செய்கின்றார். கடவுளே உங்களை தனது இதய சிம்மாசனத்தில் அமர்த்தி உங்களை இரட்டை கிரீடம் பெறச் செய்கின்றார். நீங்கள் பிறந்த உடனேயே நீங்கள் திலகத்திற்கும் கிரீடத்திற்கும் சிம்மாசனத்திற்கும் உரியவர்கள் ஆகின்றீர்கள். முழு சக்கரத்திலும் வேறு எந்த ஆத்மாவும் அத்தகைய மகா பாக்கியத்தை கொண்டிருக்கவில்லை. எனவே பிராமணர்களாகிய நீங்கள் உங்கள் மேன்மையான பாக்கியத்தை அறிந்திருக்கின்றீர்களா? நீங்கள் பிராமண பிறப்பை எடுத்த உடனேயே நீங்கள் மிக பாக்கியசாலிகள் ஆகின்றீர்கள் என்ற அந்த விழிப்புணர்வில் இருக்கின்றீர்களா? உலக மக்கள் பிராமணர்களாகிய உங்களை ஸ்ரீ கிருஷ்ணரின் வடிவத்தில் அடையாளப்படுத்தி உள்ளார்கள். எவ்வாறாயினும் அந்த திலகம், கிரீடம், சிம்மாசனம் என்பன இவ்வுலகிற்கான ஓர் ராஜகுமாரனுக்கான இளவரசருக்கான அடையாளங்களாகும். ஆனால் அவர் இவற்றில் எதையுமே தனது குழந்தை பருவத்தில் பெறுவதில்லை. ஆனால் பிராமணர்களாகிய நீங்கள் மூன்றையுமே பெறுகின்றீர்கள். பிராமணர்களாகிய நீங்கள் மாத்திரமே இந்த மூன்று பெரு பேறுகளையும் பரம தந்தையிடமிருந்து பெறுகின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கின்றீர்கள். எனவே பாப்தாதா ஒவ்வொருவரின் நெற்றியிலும் பிரகாசிக்கின்ற பாக்கிய நட்சத்திரம் எவ்வளவு மகத்துவமானது என்பதை பார்த்தார். உங்கள் பாக்கிய நட்சத்திரம் உங்களில் பிரகாசிப்பதை உங்களாலும் பார்க்க முடிகின்றதா? அது பிரகாசிப்பதை உங்களால் பார்க்க முடிகின்றதா? அல்லது சில நேரங்களில் அது மிகவும் நன்றாகவும் ஆனால் மற்ற நேரங்களில் அந்த நட்சத்திரத்தின் பிரகாசம் குறைவாகவும் உள்ளதா? இந்த பாக்கிய நட்சத்திரம் தனித்துவமான நட்சத்திரமாகும். எனவே எப்பொழுதெல்லாம் பாப்தாதா உங்களை பார்க்கும் பொழுதும் சந்திக்கும் பொழுதும் ஒவ்வொருவரின் நெற்றியிலும் பிரகாசிக்கின்ற நட்சத்திரத்தை பார்க்கையில் அவர் பூரிப்படைகின்றார். பிரகாசிக்கின்ற நட்சத்திரத்தின் பிரகாசம் ஏன் குறைவடைகிறது? இதற்கான காரணத்தை நீங்கள் அனைவரும் மிக நன்றாக அறிவீர்கள். குழந்தைகளாகி உங்களுடைய அட்டவணைகளை பாப்தாதா பார்க்கும் போது அவர் புன்னகைக்கின்றார். நீங்கள் என்னவாக விரும்புகின்றீர்கள் என எவராவது கேட்டால், அல்லது உங்கள் இலக்கு என்ன என யாரேனும் கேட்டால், உங்களில் பெரும்பான்மையினர் நான் முதல் இலக்கத்தவராக வர வேண்டும், நான் சூரிய வம்சத்தில் ஒருவராக வேண்டும் என்று பதிலளிக்கின்றீர்கள். எவருமே சந்திரவம்ச அரசர் ராமராக அல்லது சீதையாக வர விரும்புவதில்லை. எவ்வாறாயினும் சூரிய வம்சத்தில் முதல் இலக்கத்தில் வர வேண்டும் என்ற இலக்கை நீங்கள் கொண்டிருப்பதால் உங்கள் இலக்கிற்கு ஏற்ப அந்த இலக்கிற்கு தேவையான தகுதிகளை நீங்கள் காட்ட வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் சூரிய வம்சத்தில் ஒருவராக வர விரும்புவதென்றால் நீங்கள் சதா வெற்றியாளராகின்ற இலக்கை கொண்டிருக்கின்றீர்கள். சதா வெற்றியாளராக இருப்பதே சூரிய வம்ச முதல் இலக்க ஆத்மாவிற்கான அடையாளமாகும். சூரியனின் கலைகள் ஒருபொழுதுமே குறைவதோ கூடுவதோ இல்லை. சூரியன் உதிக்கிறது, மறைகிறது.
ஆனால் அதன் கலைகள் சந்திர வம்சத்தினரை போன்று குறைவதே இல்லை. நிலையாக ஸ்திரமாக சதா வெற்றியாளராக இருப்பதே சூரிய வம்ச ஆத்மாவின் அடையாளமாகும். சந்திர வம்சத்தினர் போராளிகள் எனப்படுகின்றார்கள். போராளிகளின் வாழ்க்கையில் சில நேரங்களில் வெற்றியும் சில நேரங்களில் தோல்வியும் ஏற்படுகிறது. சில நேரங்களில் அவர்கள் வெற்றி சுரூபமாகவும் மற்ற நேரங்களில் அவர்கள் கடின உழைப்பின் சுரூபமாகவும் இருக்கிறார்கள். போராடுவது என்றால் கடினமாக உழைப்பதாகும். சந்திர வம்சத்தில் ஒருவராக இருப்பவர்களின் கலைகள் நிரந்தரமாக நிலைத்திருப்பதில்லை. ஆகையாலேயே உங்கள் இலக்கிற்கு சமமான தகுதிகளை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் தந்தைக்கு சமமாகின்ற இலக்கையே கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் என்னவாக வேண்டும் என உங்கள் ஒவ்வொருவரிடமும் கேட்கப்படும் பொழுது தந்தைக்கு சமம் ஆக வேண்டும் என்றே கூறுகின்றீர்கள். எனவே பாபா சதா இலகு வெற்றி சுரூபமாகவே இருந்தார். நீங்கள் நிலையான ஸ்திரமான ஸ்திதியை கொண்டிருக்காத போது நீங்கள் எவ்வாறு முதல் இலக்கத்தவராக வர முடியும்? அல்லது வரிசை கிரமம் ஆகப் போகின்றீர்களா? ஒன்று முதல் இலக்கத்தவர் ஆகுவது, மற்றொன்று வரிசை கிரமம் ஆகுவது. ஆகையால் உங்களிடமே கேளுங்கள், நான் முதல் இலக்கத்தவரா அல்லது வரிசை கிரமமாக இருப்பவர்களின் பட்டியலில் ஒருவராக இருக்கின்றேனா? முதல் இலக்கத்தில் இருப்பது என்றால் தந்தை பிரம்மாவை பின்பற்றுதலாகும். பாப்தாதா உங்களுக்கு ஒரு இலகுவான வழியை காட்டுகின்றார். தந்தையை பின்பற்றுவதன் மூலம் குறைவான முயற்சியே தேவைப்படுகிறது. பாதம், அதாவது பிரம்மா பாபாவின் காலடிகளை ஒவ்வொரு பணியின் காலடிக்கான அடையாளமாகும். எனவே அவரின் காலடிகளின் மீது உங்கள் பாதத்தை வைப்பது இலகுவாகும். நீங்கள் எந்த ஒரு பணியை செய்தாலும் அது உங்கள் மனதில் ஓர் எண்ணத்தை உருவாக்குவதாக இருந்தாலும், வார்த்தைகளை பேசுவதாக இருந்தாலும் அல்லது பிறருடன் தொடர்பில் வருவதாக இருந்தாலும், அப்பணியை செய்வதற்கு முன்னர் நீங்கள் செய்ய போகின்ற அந்த செயல் தந்தை பிரம்மாவின் செயல்களுக்கு சமமாக உள்ளதா என யோசனை செய்யுங்கள். தந்தை பிரம்மாவின் எண்ணம் என்னவாக இருந்தது? உங்களுடைய அந்த எண்ணம் அவரின் எண்ணங்களுக்கு நிகராக இருந்ததா? நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் பிரம்மா பாபாவினால் பேசப்பட்ட வார்த்தைகளுக்கு சமமாக இருந்ததா? இல்லாதுவிட்டால் நீங்கள் அதனை செய்யக்கூடாது. அது அவ்வாறு இல்லாதுவிட்டால் நீங்கள் அவ்வாறு சிந்திக்க கூடாது. நீங்கள் பேசவோ அல்லது எதனையும் செய்யவோ கூடாது. குழந்தைகளாகிய உங்களுடைய காலடிகள் தந்தை பிரம்மாவின் காலடிகளில் இருந்து வேறுபட்டிருக்க கூடாது. இல்லாதுவிட்டால் நீங்கள் எவ்வாறு உங்கள் குறிக்கோளை நிறைவேற்றி தந்தைக்கு சமம் ஆகுகின்ற உங்களுடைய இலக்கை அடைவீர்கள்? ஒவ்வொரு அடியிலும் பிரம்மாவை சதா பின்பற்றும் போது நீங்கள் முதலில் உங்களை ஓர் இலகுவான முயற்சியாளராக அனுபவம் செய்வீர்கள். இரண்டாவதாக, முழுமையடைதல் என்ற உங்கள் இலக்கை மிக அருகில் அனுபவம் செய்வீர்கள். தந்தை பிரம்மாவை போன்று ஆகுவது என்றால் முழுமையடைதல் என்ற உங்கள் இலக்கை அடைவதாகும். எனவே சூட்சும உலகிலிருந்து தந்தை பிரம்மா முழுமையான சூட்சும தேவதைகள் ஆகுங்கள் என உங்கள் அனைவரையுமே அழைக்கின்றார். வாருங்கள் குழந்தையே, இனிமையான குழந்தைகளை, விரைந்து வாருங்கள் என தந்தை பிரம்மா உங்களை வரவழைத்து பாடுகின்ற இனிமையான பாடலின் ஓசை உங்களுக்கு கேட்கவில்லையா? இந்த மெல்லிசையும் இந்த வார்த்தைகளும் உங்களுக்கு கேட்கவில்லையா? தந்தை பிரம்மாவின் குரலை கேட்டு அதனை பற்றி கொள்ளுங்கள். 1999 ஆண்டை குழந்தைகளாகி நீங்கள் அதிக அளவு நினைவு செய்கின்றீர்கள் என்பதை தந்தை பிரம்மா கூறுகின்றார். என்ன நடக்கும் என நினைக்கின்றீர்கள்? இது நடக்குமா அல்லது நடக்காதா? சில நேரங்களில் அது நடக்காதோ என்றும் நினைக்கின்றீர்கள். எவ்வாறாயினும் உங்களில் வெகு சிலரே மிக வேகமாக விரைந்து சென்று உங்கள் தேவதை சுரூபத்தை அல்லது
உங்களது முழுமையானதும் சம்பூர்ணமானதுமான ரூபத்தை அடைய வேண்டும் என்ற மேன்மையான எண்ணத்தை கொண்டிருக்கிறீர்கள். என்ன நடக்குமோ, நீங்கள் அது நடக்குமா அல்லது நடக்காதா என்ற இப்பாடலை அதிக அளவில் பாடுகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், என்ன நடந்தாலும் உங்கள் இலக்கு என்ன? உங்கள் இலக்கு அனைத்தையும் கேட்டு அனைத்தையும் பார்ப்பதா, அல்லது தந்தை பிரம்மாவை போன்று ஒரு தேவதை ஆக வேண்டும் என்பதா? அதற்கான ஆயத்தங்களை நீங்கள் செய்துவிட்டீர்களா? பஞ்ச தத்துவங்களும் காலத்திற்கு காலம் தங்களது நிறத்தையும் வடிவத்தையும் காட்டினாலும் அவ்வியக்த ரூபமுடையவர்களும் தந்தைக்கு சமமானவர்களும் என்பதால் தத்துவங்களின் ஒவ்வொரு காட்சியையும் பார்ப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? தத்துவங்களின் தளம்பல்களின் எந்த தாக்கத்தில் இருந்தும் விடுபட்ட தேவதைகளாக நீங்கள் ஆகிவிட்டீர்களா? உங்கள் ஸ்திதியை ஆயத்தம் செய்வதில் நீங்கள் மும்முரமாக இருக்கின்றீர்களா? அல்லது என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதில் நீங்கள் மும்முரமாக இருக்கின்றீர்களா? உங்கள் முன்னிலையில் எத்தகைய பாதகமான சூழ்நிலை தோன்றினாலும் தத்துவங்களின் அதிபதிகளாகிய நீங்கள் அதிபதிகள் என்ற உங்கள் ஸ்திதியில் நிலைத்திருப்பீர்களா? அல்லது நீங்கள் நிலை குலைந்து என்ன நடந்தது என்று சிந்திப்பீர்களா? இது நடந்தது, அது நடந்தது என்ற காட்சிகளுக்கான செய்திகளில் நீங்கள் மும்முரமாக இருப்பீர்களா? அல்லது உங்களுடைய முழுமையான ஸ்திதியில் ஸ்திரமாக இருந்து எந்த ஒரு பாதகமான சூழ்நிலையையும் கடந்து செல்கின்ற முகைகளை போன்று அனுபவம் செய்வீர்களா? ஆகையால் தந்தை பிரம்மா குழந்தைகளாகி உங்களிடம் கேட்கின்றார், எந்த காலத்திற்குமாக நீங்கள் என்னை போன்று தேவதைகள் ஆகிவிட்டீர்களா? குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருமே உங்கள் சரீர ரூபத்தில் இருக்கும் பொழுதே அவ்வியக்தமாக வேண்டும். நீங்கள் கூறுவீர்கள், பாபா அவ்வியக்தம் ஆகிவிட்டார், அவரை போன்று எங்களை அவ்வியக்தமாக்குங்கள். தந்தை பிரம்மா கூறுகின்றார், முதலில் தந்தை உங்கள் தலையில் அணிவித்த கிரீடத்திற்கான பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றிவிட்டீர்களா? அதாவது உலக உபகாரத்திற்கான பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்களா என உங்களை கேளுங்கள். உலக உபகாரிகளான நீங்கள் உலக நன்மைக்கான பணியை நிறைவேற்றி விட்டீர்களா? தந்தை பிரம்மா அவ்வியக்தமாகினார், ஏனெனில் உலக உபகாரம் என்ற பணியை குழந்தைகளாகிய நீங்கள் மேற்கொள்வதற்கு உங்களிடம் அதனை ஒப்படைக்க வேண்டும். அவர் அனைத்து பந்தனங்களில் இருந்தும் விடுபட்டு சேவையின் வேகத்தை அதிகரிப்பதற்கு ஒரு கருவியாக வேண்டும். இதன் நடைமுறை ரூபத்தை உங்களால் எங்கும் பார்க்கக்கூடியதாக உள்ளது. இந்த தேசத்திலும் வெளிநாட்டிலும் அவ்வியக்த பிரம்மாவின் மூலமாக சேவையின் வேகம் அதிகரித்துள்ளதுடன் தொடர்ந்தும் அதிகரிக்கும். தந்தை பிரம்மா சேவையின் வேகத்தை அதிகரிப்பதற்கு ஒரு கருவியாக வேண்டும். எவ்வாறாயினும் தந்தை பிரம்மா மாத்திரம் இந்த ராஜ்யத்திற்கான உரிமையை பெறப்போவதில்லை. அவருடன் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருமே ராஜ்யத்திற்கான உரிமையை பெற வேண்டும். ஆகையாலேயே குழந்தைகளாகிய நீங்கள் இந்த பௌதிக உலகில் பௌதிக வடிவத்தில் கருவிகள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகையால் உலக நன்மைக்காக நீங்கள் மேற்கொள்கின்ற சேவையின் வேகத்தை அதிகரித்து நீங்கள் சம்பூர்ணமாகி நிறைவை ஏற்படுத்த வேண்டும். தந்தை பிரம்மா உங்களிடம் கேட்கின்றார், 1999 ஆண்டில் நிறைவை ஏற்படுத்துவோமா? தத்துவங்கள் ஆயத்தமாக இருக்கின்றன. நாங்கள் கைத்தட்டி அவற்றுக்கு சிக்னல் கொடுப்பதற்கே எங்களுக்காக அவை காத்திருக்கின்றன. நீங்கள் ஒளியான லேசான டபுள் லைட் தேவதைகள் ஆகிவிட்டீர்களா? குறைந்தபட்சம் 108 பேர் சதா வெற்றியாளர்களாக இருக்கின்றீர்களா? அனைவரின் தொடர்புகளில் உறவு முறைகளின் போது எவ்வகையான வீணான அல்லது எதிர்மறையான எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் இல்லாத வகையில் நீங்கள் சித்தியடைந்திருக்கின்றீர்களா? வீணான அல்லது எதிர்மறையான ஏதேனும் எப்பொழுதும் உங்களை ஒளியான லேசான டபுள் லைட் தேவதைகள் ஆக்குவதற்கு
உங்களுக்கு தடையாக உள்ளனவா? தந்தை பிரம்மா உங்களிடம் கேட்கின்றார், நீங்கள் சுமையிலிருந்து விடுபட்ட லேசான தேவதைகள் ஆகிவிட்டீர்களா? நீங்கள் சதா என்ற வார்த்தையை கோடிட்டிருக்கின்றீர்களா? குறைந்தபட்சம் 108 ஆத்மாக்களாவது தேவதை வாழ்க்கையை சதா அனுபவம் செய்தாலே அவர்கள் தந்தை பிரம்மாவுக்கு சமமாகி உள்ளார்கள் என கூற முடியும். எனவே தந்தை கேட்கின்றார், இப்பொழுது அவர் கை தட்டலாமா? அல்லது அவர் 2000 ஆண்டு வருடத்திலா கைத்தட்ட வேண்டும்? அல்லது 2001 வருடத்திலா? எப்பொழுது அவர் கைத்தட்டுவது? நீங்கள் எதனை பற்றி சிந்திக்கின்றீர்கள்? பாபா கைத்தட்டும் போது நீங்கள் எவ்வாறு ஆகுவீர்கள் என்றால் என்ன நடக்கும்? பாபா கைத்தட்ட வேண்டுமா? பேசுங்கள். நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? உங்களுக்கு ஒரு பரீட்சை கொடுக்க வேண்டுமா? பாபா சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. உங்களை பாபா பரீட்சிக்க வேண்டுமா? ஆசிரியர்களை பேசுங்கள். பாபா உங்களுக்கு பரீட்சை தாள் ஒன்று கொடுக்க வேண்டுமா? நீங்கள் அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். மதுபனில் உள்ளவர்கள் மதுபனை விட்டு வெளியேற வேண்டும். கியான் சரோவரில் உள்ளவர்கள் கியான் சரோவரை விட்டு வெளியேற வேண்டும். நிலையங்களில் இருப்பவர்கள் தமது நிலையங்களை விட்டு வெளியேற வேண்டும். வெளிநாடுகளில் இருப்பவர்கள் அந்நாடுகளை விட்டு வெளியேற வேண்டும். நீங்கள் அனைத்தையுமே விட்டுவிட வேண்டும். நீங்கள் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்தால் நீங்கள் கரகோஷம் செய்யுங்கள். நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? பாபா உங்களை பரீட்சித்து பார்க்க வேண்டுமா? பாபா இதற்கான அறிவித்தலை நாளை கொடுக்க வேண்டுமா? நீங்கள் வீடு திரும்பிய பின்னரே அனைத்தையும் விட்டுவிடுவீர்கள் என்றில்லை, அப்படியா? முதலில் அனைத்தையும் சீராக்கி விடுகின்றோம் என நீங்கள் கூறுவதாக இருக்கக்கூடாது. இல்லை, நீங்கள் எங்கே இருக்கின்றீர்களோ அங்கேயே இருக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? உங்கள் வேலை தலங்கள், உங்கள் கட்டில், உங்கள் அறை, உங்கள் அலமாரிகளும் கூட இருக்க முடியாது. உங்களுக்கு சிறிதளவு வேலை செய்ய வேண்டியுள்ளது. அதை 2 நாட்களில் செய்து முடித்துவிட்டு திரும்பி வருகின்றேன் என நீங்கள் கூறக்கூடாது. இல்லை, கட்டளை என்றால் கட்டளைதான், ஆம் என கூறுவதற்கு முன்னர் யோசியுங்கள். இல்லாதுவிட்டால் பாபா நாளையே நீங்கள் எங்கே செல்ல வேண்டும், எங்கே நீங்கள் செல்லக்கூடாது என்ற கட்டளையை பிறப்பிப்பார். இந்த கட்டளையை பாபா பிறப்பிக்கலாமா? நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? நீங்கள் நல்ல தைரியத்துடன் ஆமாம் என கூறவில்லை. நான் இல்லாமல் இது நடக்க முடியாது என்று நினைப்பதால் இன்னும் ஒரு நாள் இருந்தால் நல்லது என நீங்கள் நினைக்கின்றீர்கள். இவ்வாறான வீணான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. தந்தை பிரம்மா இடம்பெயர்ந்த போது தான் இல்லாமல் என்ன நடக்குமோ என அவர் நினைத்தாரா? அனைத்தும் தொடர்ந்து நடக்குமா அல்லது நடக்காதா என அவர் யோசித்தாரா? அவர் தான் ஒரே ஒரு வழிகாட்டலை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாரா? அதனை அவர் கொடுத்தாரா? அவர் ஏதேனும் வழிகாட்டல் கொடுத்தாரா? அவர் தனது முழுமையான ஸ்திதியினால் அன்றி தனது வார்த்தைகளின் மூலமாக எந்த வழிகாட்டலும் கொடுக்கவில்லை. அந்த அளவிற்கு நீங்களும் ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? அதாவது நீங்கள் ஒரு கட்டளையை பெற்றதுமே அனைத்திலிருந்தும் விடுபட்டு விடுதலை பெறுவீர்களா? இதனையே பாபா செய்ய போகின்றார். இப்பொழுது உங்களுக்கு அதனை கூறுகின்றார். உங்களிடம் எதுவும் கேட்கப்படாது, கட்டளை மட்டுமே பிறப்பிக்கப்படும். தேதி எதுவும் நிர்ணயிக்கப்பட மாட்டாது. திடீரென்று கட்டளை பிறப்பிக்கப்படும். பாருங்கள், இதுவே ஒளியாகவும் லேசாகவும் டபுள் லைட் தேவதையாக இருப்பது எனப்படுகிறது. நீங்கள் கட்டளையை பெற்றதுமே நீங்கள் பறந்து விடுகின்றீர்கள். மரணத்திற்கான கட்டளை பிறப்பிக்கப்படுவதை போன்றே நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? உங்கள் நிலையங்களை பற்றி சிந்திப்பீர்களா? உங்கள் அலமாரிகளை பற்றி சிந்திப்பீர்களா? உங்கள் மாணவர்கள், உங்கள் பிரதேசம், இக்காலத்தில் எனது பிரதேசம் என்பதை பற்றி அதிக அளவு இடையூறுகள் உள்ளன. ஒரு உலக உபகாரிக்கு எல்லைக்கு உட்பட்ட பிரதேசம் இருக்கிறதா? நீங்கள் அவை அனைத்தையும் துறக்க வேண்டும். இவை அனைத்துமே ஷரீர அகங்காரமாகும்.
ஷரீர விழிப்புணர்வுடன் இருப்பது ஷரீர அகங்காரம் அளவிற்கு கடுமையானது அல்ல. ஷரீர அகங்காரம் மிகவும் சூட்சுமமானது. எனது என்ற உணர்வை கொண்டிருப்பதே ஷரீர அகங்காரம் எனப்படுகிறது. எனது என்ற உணர்வு இருக்கும் பொழுது நிச்சயமாக அகங்காரம் இருக்கும். அது உங்கள் சிறப்பு இயல்பாக இருக்கலாம். அதாவது இது எனது சிறப்பு இயல்பு, எனது தெய்வீக குணம், எனது சேவை, எனது என்ற இந்த உணர்வு பிரபு பிரசாத் கடவுளுக்கு படைக்கப்பட்ட உங்களால் பெற்றுக்கொள்ளப்பட்டதும் ஆகும். அது உங்களுடையது அல்ல. பிரசாதத்தை உங்களுடையது என கருதுவது ஷரீர உணர்வாகும். இந்த ஷரீர உணர்வை துறப்பது என்றால் முழுமையடைதல் என்று அர்த்தமாகும். ஆகையாலேயே ஒரு தேவதை ஷரீர அகங்காரமற்றவரும் ஷரீர விழிப்புணர்வு அற்றவரும் எனது என்ற வெவ்வேறு வகையான உறவு முறைகளின் உணர்வுகள் அற்றவரும் என்று அழைக்கப்படுகின்றார். அனைத்து எல்லைக்கு உட்பட்ட உறவு முறைகளையும் முடித்தவரே ஒரு தேவதையாவார். எனவே எந்த ஆயத்தங்களை நீங்கள் இப்பொழுது செய்ய போகின்றீர்கள்? தந்தை பிரம்மாவின் ஓசையை கவனமாக கேளுங்கள். அவர் உங்களை அழைக்கின்றார். தந்தை கூறுகின்றார், நிறைவிற்கான முரசை கொட்டுதல் மிகவும் இலகுவாகும். அவர் விரும்பிய போது அவரால் அதனை கொட்ட முடியும். ஆனால் குறைந்தபட்சம் 9 லட்சம் பேராவது சத்தியுக ஆரம்பத்தில் அவர்கள் வரிசை கிரமமாக இருந்தாலும் கூட ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏனெனில் வெகு சிலரே முதல் இலக்கமாக இருப்பார்கள். குறைந்தபட்சம் 108 பேர் முதல் இலக்கமாக இருப்பார்கள். 16,000 பேர் 2ஆம் இலக்கமாகவும் 9 லட்சம் பேர் 3ஆம் இலக்கமாகவும் இருப்பார்கள். குறைந்தபட்சம் இந்த அளவினரேனும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ராஜ்யம் ஆயத்தம் செய்யப்பட வேண்டும். தெரு பேற்றில் பாப்தாதா பார்த்தார், தற்பொழுது பெரும்பான்மையானோரில் மாயை எதிர்மறையான வீணான எண்ணங்களின் வடிவத்தில் இருக்கின்றார். உலக உபகாரி ஸ்திதியானது நிலையானதும் எல்லையற்ற மனோபாவமும் திருஷ்டியும் கொண்டதாகும். எல்லையற்றவராக இருக்கின்ற ஸ்திதியாகும். உங்கள் மனோபாவத்தில் எந்த ஒரு ஆத்மாவை குறித்தும் எதிர்மறையான அல்லது வீணான உணர்வு சற்றேனும் இருத்தல் ஆகாது. எதிர்மறையானதை மாற்றுதல் என்பது வேறு விஷயமாகும். எவ்வாறாயினும் தாமே எதிர்மறையான மனோபாவத்தை கொண்டிருப்பவர்களால் பிறரின் எதிர்மறையானதை ஆக்கப்பூர்வமாக மாற்ற உதவ முடியாது. ஆகையாலேயே நீங்கள் ஒவ்வொருவரும் சூட்சுமமான வழியில் உங்களை பரீட்சித்து பார்த்து அனைவரையும் குறித்து உங்கள் மனோபாவமும் பார்வையும் எல்லையற்ற வகையில் உபகாரம் நிறைந்ததாக உள்ளதா என்று பார்க்க வேண்டும். உபகார உணர்வு இல்லாது எந்த எல்லைக்கு உட்பட்ட உணர்வுகளோ எல்லைக்கு உட்பட்ட எண்ணங்களோ வார்த்தைகளோ உங்களுக்குள் சூட்சுமமாக இல்லாதிருக்கட்டும். சூட்சுமமாக ஏதேனும் உங்களுக்குள் அமர்ந்திருந்தால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அல்லது ஒரு பிரச்சனை உருவாகும் பொழுது வெளிப்பட்டு அது தென்படும். இப்பொழுது நீங்கள் சதா ஓகேவாக இருக்கக்கூடும். ஆனால் அதற்குரிய நேரம் வரும்பொழுது வெளிப்படும். அப்பொழுது நீங்கள் சிந்திப்பீர்கள், எவ்வாறாயினும் இவர் இப்படிப்பட்டவரே, இந்த சூழ்நிலை அவ்வாறாக இருக்கிறது, இந்த நபர் அவ்வாறானவர். ஆம், அந்த நபர் ஒருவேளை அவ்வாறாக இருக்கக்கூடும். ஆனால் உங்கள் ஸ்திதியானது தூய எல்லையற்ற உணர்வுகள் நிறைந்ததாக இருந்ததா அல்லது இருக்கவில்லையா? உங்கள் சொந்த தவறுகளை சோதித்து பாருங்கள். உங்களுக்கு புரிகின்றதா? சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள், உங்களை பாருங்கள். அவ்வளவே. 1999ஆம் ஆண்டில் உங்கள் ஒவ்வொரு காலடியும் தந்தை பிரம்மாவின் காலடியில் வைக்கப்படுகின்றதா என்ற அக்கறை சதா உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் அனைவருமே தந்தை பிரம்மாவை நேசிக்கின்றீர்கள், அப்படித்தானே? எனவே நீங்கள் நேசிக்கின்ற ஒருவரை நீங்கள் சதா பின்பற்ற வேண்டும். நீங்கள் தந்தைக்கு சமமாக வேண்டும். இது சரிதானே? 1999ஆம் ஆண்டில் நீங்கள் அனைவரும் ஆயத்தமாகி விடுவீர்களா? எவ்வாறாயினும் உங்களுக்கு இன்னமும் 1 வருடம் உள்ளது.
இது நடந்தது அல்லது அது நடந்தது என்று நினைக்காதீர்கள். எவ்வாறாயினும் அவை அனைத்தும் நடக்கும். இது நடக்கும் என முன்னரே உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. ஆனால் நீங்களும் தந்தை பிரம்மாவை போன்று ஒரு தேவதை ஆக வேண்டும். உங்களுக்கு புரிகின்றதா? நீங்கள் அவ்வாறு ஆகியுள்ளீர்கள், அப்படித்தானே? உங்களால் இதனை செய்ய முடியுமா? நீங்கள் 1 வருட அவகாசத்தில் ஆயத்தம் ஆகிவிடுவீர்களா அல்லது அரை வருடத்தில் ஆயத்தம் ஆகிவிடுவீர்களா? பிரம்மா பாபாவும் நீங்கள் முழுமையடைய உங்களை அழைக்கின்றார். இயற்கையும் உங்களுக்காக காத்திருக்கிறது. 6 மாதங்களில் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருங்கள். 6 மாதங்கள் இல்லாதுவிட்டால் 1 வருடத்தில் ஆகுங்கள். தளம்பல் அடையாதீர்கள். அசைக்க முடியாதவர் ஆகுங்கள். எவ்வாறாயினும் உங்கள் இலக்கை என்றுமே கைவிடாதீர்கள். என்ன நடந்தாலும் நீங்கள் தந்தைக்கு சமம் ஆக வேண்டும். ஒரு பிராமணர் உங்களை அசைக்க முயற்சித்தாலோ அல்லது உங்கள் வழியில் ஒரு தடையாக இருந்தாலோ நீங்கள் எப்படியோ தந்தைக்கு சமமாக வேண்டும். உங்களுக்கு இந்த ஆலோசனை பிடித்துள்ளதா? பாப்தாதா ஒன்று கூடலில் உள்ள அனைவரது கரத்தையும் உயர்த்த செய்தார். அத்துடன் அனைவரது வீடியோவும் புகைப்படமும் எடுக்கப்பட்டது. அனைவருக்கும் பாபா இந்த புகைப்படத்தை அனுப்புவார். இங்கே இந்த படத்தில் எவரேனும் தவறவிடப்படலாம். ஆனால் சூட்சும உலக படத்தில் எவருமே தவறவிடப்பட முடியாது. அச்சா, தந்தை கேட்கின்றார், நீங்கள் ஒவ்வொருவரும் 1 வினாடியில் ஷரீரமற்றவர் ஆக முடியுமா? இப்பொழுது 1 வினாடியில் ஷரீரமற்ற ஸ்திதியில் ஸ்திரமாக ஆகுங்கள். பாபா அபியாசத்தை செய்வித்தார். அச்சா, நீங்கள் இப்பொழுது உங்கள் ஷரீரத்திற்குள் திரும்பி வாருங்கள். இப்பொழுது மீண்டும் ஷரீரமற்றவராகுங்கள். நாள் முழுவதும் 1 வினாடி மாத்திரமே உங்களுக்கு கிடைத்தாலும் தொடர்ந்தும் அதனை பயிற்சி செய்யுங்கள். அச்சா, அதை மேன்மையான பிராமண ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவருக்கும் தமது காலடிகளை சதா தந்தை பிரம்மாவின் காலடிகளில் வைப்பவர்களுக்கும் தந்தையை பின்பற்றுகின்ற கீழ்ப்படிவான குழந்தைகளுக்கும் தந்தை பிரம்மாவை போன்று சதா தேவதை ஸ்திதியில் ஸ்திரமாக நிலைத்திருப்பவர்களுக்கும் தத்துவங்களின் அதிபதிகள் ஆகிக் கொண்டிருக்கும் நெருக்கமான ஆத்மாக்களுக்கும் இயற்கையின் ஒவ்வொரு காட்சியையும் பற்றற்ற பார்வையாளராக பார்ப்பவர்களுக்கும் ஆட்டி அசைக்க முடியாதவர்களுக்கும் சதா எல்லையற்ற மனோபாவமும் திருஷ்டியும் கொண்டிருப்பவர்களுக்கும் பாக்கியசாலி குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். இந்த தேசத்திலும் வெளிநாடுகளிலும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் விசேஷமான அன்பும் நினைவுகளும். ஆசீர்வாதம். உங்களுடைய அழிவற்ற பேறுகளை அறிந்திருப்பதன் மூலம் ஆசைகள் என்றால் என்னவென்றே அறியாதவர்களாகி உங்களுடைய மென்மையான பாக்கியத்தின் சந்தோஷத்தில் நிலைத்திருப்பீர்களாக. பாக்கியத்தை அருள்பவரே தந்தையாக உள்ள ஒருவரின் பாக்கியம் என்னவென நினைத்து பாருங்கள். பாக்கியத்தை அருள்பவரே தந்தையாக உள்ள ஒருவரின் பாக்கியம் எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். பாக்கியம் உங்கள் பிறப்பு உரிமை என்பதை குறித்து சதா சந்தோஷமாக இருங்கள். ஆஹா, எனது மேன்மையான பாக்கியமே! ஆஹா, பாக்கியத்தை அருள்கின்ற தந்தையே! தொடர்ந்தும் இப்பாடலை பாடி சந்தோஷத்தில் பறந்து செல்லுங்கள். நீங்கள் அழிவற்ற பொக்கிஷத்தை பெற்றிருக்கின்றீர்கள். அது பல பிறவிகளுக்கு உங்களுடனேயே இருக்கும். அதனை எவராலும் உங்களிடமிருந்து அபகரிக்கவோ அல்லது கொள்ளையடிக்கவோ முடியாது. உங்களுக்கு ஆசையே இல்லாத வகையில் அது அத்தகையதோர் மகா பாக்கியமாகும். நீங்கள் அனைத்து பேறுகளையும் பெறும்போது நீங்கள் மனதில் சந்தோஷத்தை கண்டீர்கள். எந்த குறைபாடும் இல்லாததால் நீங்கள் ஆசைகள் என்றால் என்னவென்றே அறியாதவர்கள் ஆகியுள்ளீர்கள். ஸ்லோகம். பாவ காரியங்கள் செய்வதற்கான காலம் கடந்து விட்டது. ஆனால் வீணான எண்ணங்களும் வார்த்தைகளும் எண்ணமும் உங்களை அதிக அளவு ஏமாற்றுகின்றன. ஓம் சக்தி. அறிவிப்பு. இன்று சர்வதேச உலக தியான தினம் 3வது ஞாயிற்றுக்கிழமை ஆகும். பிராமண குழந்தைகள் அனைவரும்
மாலை 6:30 முதல் 7:30 வரை தியானம் செய்வார்கள். உங்களுடைய அசரீரி ஸ்திதியில் ஸ்திரமாக இருந்து எல்லையற்ற அமைதி, அன்பு, தூய்மையை அனுபவம் செய்யுங்கள். உங்கள் மனதையும் புத்தியையும் ஒருமுகப்படுத்தி இதே ஸ்திதியில் ஸ்திரமாக இருங்கள். ஓம் சாந்தி.